அப்படி அவ சொல்லி வந்த அந்த இடம்தான் இதோ இங்கே இருக்கிற அழகான இந்த ஓரிக்க இடம். இங்கே ஒரே சீராக, அதாவது ஒரு 10 ஏக்கர் ஒன்றா கிடைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். இன்றைக்கி தானாக கிடச்சிது, இயற்கையாக கிடச்சிது. இங்கே நிலம் வாங்கின 1 மாதம் கூட ஆல பாலாற்றில் வெள்ளம் வந்து இதெல்லாம் அண்டர் வாட்டர், அவ்வளோ தண்ணி வந்தது. ஒரு இடத்துல வெள்ளம் வந்து அந்த பூமியை தொட்டதுனாலே நல்ல சகுனம்னு சொல்கிறது உண்டு. நல்ல காரியத்துக்கு அப்படி நடக்கணும். அதே மாதிரி நடந்தது. Oririkkai is just 9 kilometers off the Chennai-Bangalore highway near Kanchipuram. Sadgurunada Chandrasekhara Sadgurunada Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya. The Shatabdi Mani Mandapam will be an all-granite marble in sculpture. Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya. Incorporating the best of Chora, Nayaka and Pallava traditions. Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Hara Hara Shankara Jaya Jaya 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 Shankara Hara Hara Shankara. It will have 4 main hallways called the Maha Mandapam, Praja Mandapam, Prakara Mandapam and Paduka Mandapam. காலடியில் வந்துதித்தான். And they will be supported by 100 magnificently carved pillars. வந்துதித்தான் சங்கரனே இங்கவதரி. பெரியவா அந்த காலத்தில் 151 வயசு நான் இருப்பேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாளாம். அதனால் 151 தூணில் தான் இங்கே கோவில். அதனால் அப்படி தான் பிளான் பண்ணிச்சு. என்னமோ நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். அவன் 151 வயசு இருக்கேன்னு சொல்கிறவா அதை 100 வயசாக தன்னோட காலகட்டத்தை சுருக்கிண்டா. அது தகுந்த மாதிரி இங்கே வந்த தூண்களும் 100 தூண்களாக அமைஞ்சு போச்சு. The outer walls of the inner prakara and the inner walls of the outer prakara will depict the life and work of a venerable Mahaperiyava. The sacred padukas of Mahaperiyava with Swarna Kavacham will be enshrined in the Mani Mandapam along with the Sila Rupam. கடவுளை காண் வழி வகுத்தான் அவன் காலடி பேணி. இது கல்லாலே புறா கட்டுறோம். கல்லுக்கு எத்தனை ஆயுசு சொல்ல முடியுமா? இது 160 அடி. தஞ்சாவூரில் இது கிட்டத்தட்ட 3/4% கொஞ்சம் குறைச்சேன். இப்போவும் அதில் ஒரு விதமான செங்கலோ காங்கிரீட்டோ சிமெண்ட்டோ இல்லை கம்பியோ ஒன்றும் கிடையாது. வெறும் மணல் மேலே நிற்கிது. இப்போ எத்தனாயிரம் 30,000 டன் நிற்கிது. குளம் கல் தானே, கல் கிடைக்கல. அப்பா பெரியவாளை பிரார்த்தனை பண்ணி, என்ன பெரியவா கல் கிடைக்கலையே, ராமகிருஷ்ணா மடத்தில் கல்லை கட்டுறதுன்னு சொல்லி பிளான் பண்ணி கவர்மெண்டில் பர்மிஷன் வாங்கி கல் கொண்டாந்து போட்டிருக்கா. என்ன காரணத்தினாலேயோ அவங்க கல்லில் வேணால் செங்கல்லில் கட்டுறதுன்னு முடிவு பண்ணோம். அந்த கல்லையெல்லாம் நாங்கள் போய் கேட்டேன். சரி நீ கொடுத்த விலையை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டேன். அந்த கல் வரலைன்னா நமக்கு கல்லில் பண்ண முடியாது. அவரும் அம்பாளை தானே பூஜை பண்ணார், ராமகிருஷ்ணன். அந்த அம்பாளை கொடுத்துருக்கா. It will also be a temple of learning and universal understanding, besides being an important center of our ancient culture and heritage. The Sri 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 Mahalakshmi Matrubhuteshwara Trust, SSSMM Trust in short, was incorporated in 1989 for the purpose of building this Mani Mandapam, and with the profound hope of donations from righteous devotees. நம்முடைய காலத்திலே
கண்கண்ட தெய்வமாகவும் நடமாடும் தெய்வமாகவும் நாம் எல்லாம் வணங்கின நம்முடைய குருநாதரிடம் நாம் எல்லாம் பக்தி செலுத்தினோம், மேலும் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான பிரயோஜனமாக நாம் எல்லாம் கருத வேண்டும். ஓரிக்கையிலே நாங்கள் சாதுர்மாசம் செய்தோம். நான் மடத்துக்கு வந்த பிற்பாடு முதல் சாதுர்மாசியம் பெரியவருடைய 60வது ஆண்டு விழாவும் அங்கே தான் நடைபெற்றது. அப்படிப்பட்ட குருநாதருக்கு ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தி அதன் மூலம் அங்கே ஒரு மணிமண்டபம் அமைக்கப்பட்டு காரியங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த மணிமண்டபமானது இந்த காலத்திலே கட்டக்கூடிய கோயில் அல்ல. சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் அந்த காலத்திலே கருங்கல்லில் எப்படி கட்டினார்களோ அதுபோல் நம்முடைய ஆஸ்தானஸ்தபதியாக உள்ள கணபதி ஸ்தபதி அவர்கள் அந்த கோயிலை சிறப்பாக செய்து வருகிறார்கள்.